வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் காலா படத்தின் இந்த வார செய்தியை பார்ப்போம். காலா படத்துல ஹுமா குரேஷி ஹீரோயினா நடிச்சாலும் பிளாஷ்பேக்ல வர ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஈஸ்வரி ராவ் நடிக்கிறாங்க. 1990ல ராமன் அப்துல்லா படத்துல மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அடுத்தடுத்து அம்மா, அக்கா போன்ற கேரக்டர்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. காலா படத்தில் நடிக்க போகும் ஈஸ்வரி ராவ் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையாவின் மகன் உமாபதி ஹீரோவாக நடித்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் திரைப்படம் அதாகப்பட்டது மகாஜனங்களே. தம்பி ராமையா அவர்கள் பல இயக்குனர்கள், பல நடிகர்களோட பணிபுரிஞ்சிருந்ததால ஹீரோவாக அறிமுகமாயிருக்கும் அவருடைய மகனை எல்லாருமே வாழ்த்துனாங்க. இது என்னுடைய முதல் படம். ஸோ ஒரு நல்ல தரமான படம் தரணுன்றதுக்காக தான் இந்த துறைக்கு நான் வந்திருக்கேன். இந்த துறையை நான் ரொம்ப விரும்பி நேசித்து தான் இந்த துறைக்குள்ளே வந்திருக்கேன். நிச்சயமாக அது ஒரு தரமான படமாக தான் இருக்கும். இந்த படத்தினுடைய கதையை இன்பசேகர் சொல்லும் போது இல்லை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்துக்குள்ளே நான் நுழைஞ்சிருந்தேன். ஸோ அப்போ இந்த படத்துக்கு கதாநாயகன் நாங்கள் தேடும்போது எங்களுக்கு அற்புதமான ஒரு கதாநாயகனாக கிடைச்சவர் தான் உமாபதி ராமையா, தம்பி ராமையாவுடைய சன். நான் சொன்னதெல்லாம் செஞ்சா அப்படி டான்ஸ் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது, எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்த இன்னசென்ஸ்லாம் அதில் இருந்தது. சரி, இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யார் என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியும் அது சாரோட சன் அப்படின்னு. அப்போ ஆரம்பித்தது லைட்டாக உதறல. ஏன்னா அவரே ஒரு மிகப்பெரிய இயக்குனர், எழுத்தாளர், எவ்வளோ பெரிய ஆள். அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பர்மிஷன் வாங்குறதுன்னும் போது ஸோ ஒரு நாள் மரியாதை நிமித்தமாக அவரை நான் பார்த்தேன். ஸோ கதையை சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் நான் ஆனந்த்னு ஒரு கதாபாத்திரத்தில் கிட்டாரிஸ்டாக டெபியூ ஆகிறேன். பெரிய தேங்க்ஸ் இமான் சாருக்கு சொல்லணும். இந்த சாங் எல்லாமே ஹிட் ஆகிறதுக்கு காரணம் மெயின் ரீசனு இமான் சார். ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தம்பிராமை ஆனந்த் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மனிதன் 30 வயசு வரைக்கும், அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், இல்லை 40 வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இயற்கை தான். அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால் சாதிக்க முடியும், தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வயசில் தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் வயசை என்றைக்குமே காமிச்சிட்டது கிடையாது, அந்த அளவுக்கு எனர்ஜி. உங்கள் டேடியோட பெஸ்ட் குவாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கெடுக்காமல் இருந்தாலே போதும். நம்ம எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் எடுத்துக்கோங்க. சினிமாவில் பங்க்சுவலாக இருக்க பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேதுங்க. நிறையா டைரக்டர் சொல்கிறாங்க இது வரைக்கும் வராத கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை, இது வரைக்கும் வராத சீன், இத்தனையே சொல்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க. நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட பர்சனலாகவே. எனக்கு எங்கள் அப்பா இல்லை, ஆனால் நான் சந்திக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன், எங்கள் தகப்பன் கூட நான் பழகிற மாதிரி பேசுகிறேன் சார், என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி தான் ஒரு ட்ராவல். அவரு அடிக்கடி அதுதான் சொல்லுவார், காட் பிரதர்னு எல்லா இடத்துலையும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நல்ல கலைஞர்கள் எப்போதுமே நம்ம சமயங்களில் ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கிறப்ப தான் நல்ல படைப்புகள் வர முடியுது. என் மைனால் மிகப்பெரிய ஒரு பங்கு அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா காடு மலைகளில் நாங்கள் சுற்றுறப்ப கொஞ்சம் முகம் கோணி இங்கெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த படமெல்லாம் வந்திருக்காரு. ராணா தமிழ்ல பாகுபலிக்கு முன்னாடி சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பாகுபலி படம் தான் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. ராணா இரட்டை வேடத்தில் தமிழ் தெலுங்கில் நடிக்க இருக்கும் ராஜாவும் நானே மந்திரியும் நானே திரைப்படத்துல காஜல் அகர்வால், கேத்ரின் திரேசா இருவரும் இணைந்து நடிக்க இருக்காங்க. கலையரசன் ஹீரோவாக நடித்திருக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் உரு. தன்ஷிகா, மைம் கோபி மற்றும் சிலர் நடிக்க ஜோஹன் இசையமைச்சிருக்காரு. விக்கி ஆனந்த் இயக்கியிருக்கும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு விஜி. உரு படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது டைரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்குது. இதில் கலையரசன், தன்ஷிகா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் விக்கி ஆனந்த். இந்த உரு படத்துடைய டிரெக்டர். இது என்னுடைய முதல் படம். கலையரசன் சார் ஒரு ரைட்டர் அப்படின்ற ஒரு ரோல் இதில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் மார்க்கெட்டில் இருந்து இன்றைக்கி மார்க்கெட் இழந்த மார்க்கெட்டை திரும்ப மீட் எடுக்கிறதுக்காக போராடுற ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டர்ன்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு.
தன்ஷிகா மேடம் வந்து கலையரசன் சாரோடைய ஒய்ஃபாக ப்ளே பண்ணியிருக்காங்க. விக்கி ஆனந்த் வந்து எனக்கு ஒரு 2.5 years 3 years தெரியும். ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒன்று இப்போ ஒரு கதையாக தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிட்ட ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோம். அது உருவில் அமைஞ்சது. உருப்படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கி ஆனந்த் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும் போது அவர் மேலே இருந்த நம்பிக்கை முழுக்க அண்ட் அவர் கொண்டு வந்த டீம், நாங்கள் எல்லாருமே உழைச்சது இந்த கதையை நம்பி, இந்த களத்தை நம்பி. டெஃபினட்டாக அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான மூவி. பிகாஸ் ஒரு படத்தை பார்த்துட்டு டைரக்டர் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணார். ஸோ ஐ திங்க் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷனை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான பார்ட். அண்ட் தென் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நடித்தவங்க தன்ஷிகா மேடம், கலையரசன் சார், இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடிக்க போகும் சாமி 2 திரைப்படத்தில் பாபி சிம்ஹா நெகட்டிவ் ஷேடுள்ள ஒரு கேரக்டரில் நடிக்க இருக்காரு. கௌதம் கார்த்திக் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம் இவன் தந்திரன். தலைப்பிலேயே தந்திரத்தை கொண்டிருக்கும் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எஸ் தமன் இசையமைக்க ஆர் கண்ணன் இயக்கியிருக்காரு. இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களின் இன்றைய நிலைமையை முழுவதும் சொல்லியிருக்கும் இந்த படத்தின் இசை மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். இந்த படத்துலையும் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ராம் பிரசாத் சென் தயாரிச்சிருக்கோம். ஒரு கரெக்டான படமாக இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டுக்கு நான் வந்து ஒரு 1.5 years எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கவனமாக பண்ணேன். ஏன்னா இந்த படத்தில் நிறைய டெக்னிக்கலான நிறைய விஷயம் இருக்குது. அது ஃபேக் ஆகிடக்கூடாது. ஒரிஜினலாக சில ரிசர்ச் தேவைப்பட்டது. சில ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ண வேண்டியது இருந்தது. அதில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமாக நாங்கள் பண்ணோம். இந்த படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவில் நான் ரொம்ப அதிகமாக பழகினவர் வந்து கௌதம் கார்த்திக். அவர் வந்து வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒரு முக்கியமான இடத்த பிடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இவன் தந்திரன் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருவோன்ட்டு. அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக எடுத்திருந்தார். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்திருந்தார். ரொம்ப பிளான் பண்ணி தான் எடுத்திருந்தார். எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எடுக்கல. கண்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நிறையா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலாக வந்து 12 days தான் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த 12 daysல வந்து நான் படம் பார்க்கும்போது ஒரு 30-35 நாள் ஒரு படத்தில் நடித்தா எந்த அளவுக்கு ஒருத்தங்களை காமிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரி எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த படம் வந்து தப்பான படம் கிடையாது. கரெக்டான பசங்களுக்காக ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற இன்றைக்கி அந்த காலேஜில் படிச்சுட்டு வெளில போகிற பசங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அந்த விஷயத்தை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. கண்ணன் சார்க்கு நன்றி ஃபார் சூஸிங் மீ, ஃபார் கிவிங் மீ த ரோல் ஆஃப் ஆஷா. A very strong character but rooted. Thank you to Gautam for being a very, very wonderful co-actor, for helping me out when I was not sure of what I was doing, when I was not uncomfortable. He was really kind to me. எப்பவுமே கண்ணன் சாரோட வந்தான் வென்றான் சரி, சேட்டையும் சரி. ஸோ இன்றைக்கி இவன் தந்திரன் இந்த ஆல்பம், ஸோ 3 ஆல்பமும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ தேங்க் விவேக் இஸ் கம் ஹியர் டு ரைட் லிரிக்ஸ். நீங்கள் சிம்பிளாக நல்ல திறமையான ஆட்கள், பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர்கள். நான் ஒரு அண்ணனாக சொல்கிறேன் பிரதர், நல்ல இடம், நல்ல திறமையான, நல்ல டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்ல லுக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா நல்ல இடம் உங்களுக்குலாம் இருக்குது. ரொம்ப தெளிவாக கரெக்டான டைலாக்ஸ், கரெக்டான மீட்டர், அதோட மேக்கிங், ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தனஞ்சயன் சார் இந்த படம் பார்த்து நிறைய நல்ல விஷயம் சொன்னார். ஸோ ஐம் ஷுவர் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது. டைலாக்ஸ் அவங்க 2 பேரும் பேசும்போதும் அதுவும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ படம் கண்டிப்பாக தனஞ்சயன் வாங்கியிருக்கிறதுனாலே அது பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக படம் நல்லபடியாக ஓடும். தயாரிப்பாளரான ஆர் கே சுரேஷ் இயக்குனர் பாலாவால் நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வராரு. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிக்கும் காளி படத்துல ஆர் கே சுரேஷ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு. விஜய் சேதுபதி நல்ல கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து வருபவர். அவ்வப்போது அவருக்கு பிடித்தமான கதைகளை தயாரிக்கிறாரு. விஜய் சேதுபதி இப்போ தயாரித்திருக்கும் திரைப்படம் மேற்கு தொடர்ச்சி மலை. லெனின் பாரதி இயக்க இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. ஜோக்கர் படத்தில் நடித்திருக்கும் காயத்ரி இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நான் எல்லா விதமான கதைகளும் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு ஆள், சினிமாவை நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். அவரால் அதுவும் முடியும், அது முடியாதுன்னு இல்லை.
எனக்கு ஏன் கதையை முழுசாக கேட்கலன்னா, எனக்கு கதை கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, அவரோட சிந்தனை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உட்காந்து அப்புறம் அது நோண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு. இப்போ நான் இதுக்கு ஷூட்டிங் ஒரு நாள் கூட போனதில்லை, வந்ததில்லை சார். ஷூட்டிங் ஸ்பாட் நான் வந்ததில்லை. படம் முடிச்சு ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு நாள் காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பேர் லெனின் பாரதி, மேற்கு தொடர்ச்சி மலை இது என்னோடய முதல் திரைப்படம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள், இசையமைப்பாளர் வந்து இசைஞானி இளையராஜா சார் அவர்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 8 சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்துக்குச்சு. அதில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரிஷூரில் வந்து இந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. பயோஸ்கோப் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த படம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான அவார்டு வாங்கியிருக்கு. போன மாதம் அமெரிக்காவில் நடந்த நியூயார்க் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக நாமினேட் ஆகிருந்துச்சு. இந்த படம் வந்து பேசுகிற விஷயம் என்னென்னா, தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலையும் அந்த மலை மேலேயும் வாழ்கிற நிலமற்ற உழைக்கும் மக்களை பற்றின படம் இது. அந்த சாமானிய மக்களோட கனவு, அவங்களோட போராட்டம், அவங்களோட வாழ்வியல், அதுக்குள்ளே இயங்குகிற ஒரு மிக பெரும் அரசியல், இது எல்லாமே வந்து எந்தவித பாசாங்கு இல்லாமல் ரொம்ப நேர்மையாக உள்ளபடியே பதிவு பண்ணியிருக்கோம். என் பேர் ஆண்டனி. இதுக்கு முன்னால் நான் வெண்ணிலா கபடி குழு, களவாணி, நெடுஞ்சாலை இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் மூலயமா கதைநாயகனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ரங்கசாமின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். ரங்கசாமி வந்து இயக்குனரோட அவங்க அப்பாவோட வாழ்க்கையை தான் படமாக எடுத்திருக்கார், அதில் பண்ண வச்சுருக்காரு. பேர் காயத்ரி கிருஷ்ணா. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து என்னுடைய முதல் படம். ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து ஜோக்கரில் இசைங்கிற கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் ஃபீமேல் லீட் பண்ணுறேன். என் கேரக்டர் பேர் வந்து ஈஸ்வரி வந்து ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பண்ணுற அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு நார்மல் ஒரு உமன். இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு லைனில் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி இந்த அரசியல் சூறையாடுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் பதிவு பண்ணியிருக்காரு. என்னுடைய பேர் ரமேஷ் மாணிக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தில் ஒரு நல்ல கேரக்டர், ஊத்து ராசாங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படம் இது வந்து இந்த ஜென்ரேஷனில் ஒரு 10 வருஷம் கழித்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்து போடுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு கதையம்சம் உள்ள ஒரு படமாக இந்த படம் இருக்குது. விஜய் நடித்து கொண்டிருக்கும் அவருடைய 61வது திரைப்படத்தில் வடிவேலு, சத்யன், யோகி பாபு இவங்க 3 பேருமே நடித்து காமெடியில் அசத்த போகிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார், இயக்குனர் பாண்டியராஜ் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ்க்காக தயாரிக்க ஜிவி பிரகாஷ் குமார் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம் செம. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால பல திரைப்பட பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. பசங்களில் நான் என்ன ஒரு பொசிஷனில் நின்று பேசணும்னா அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஒரு கில்ட்டு, ஒரு பயம், ஒரு இது எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இறம்ப பண்ணணும், இறம்ப பேரை கொண்டு வரணும், இறம்ப விஷயங்கள், இறம்ப நடிகர்கள், இறம்ப டெக்னீஷியன்கள், இறம்ப பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நல்ல கதை, அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையணும். அவருடைய நல்ல மனசுக்கு இந்த கண்டிப்பாக அந்த படம் எல்லாமே அமைஞ்சு வரணும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி எங்களோட ஒரு பெரிய டீமோட உழைப்பு இருக்குது. இத்தனை பேரோட உழைப்பு தான் இந்த செம படம். ஸோ உங்களோட ஆதரவும் தேவை, மீடியா பீப்புள்ஸோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. பாண்டியராஜ் சார் வந்து நன்றி சொல்கிறேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து, அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டையும் கொடுத்து, பேனரும் கொடுத்து, ரவி சார் கூட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப என்ன சொல்கிறது, எனர்ஜியாக படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல பிஎன்சிக்கான ஒரு ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும். எனர்ஜி வந்து நீங்கள் சாங்கில் பார்க்கலாம். அவர் எப்போவுமே குத்து டான்ஸ் எல்லாம் ஆடும்போது அந்த மாதிரி எனர்ஜியோட யாரும் ஆடி பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். பாண்டியராஜ் அண்ணனே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு செம்ம, கண்டிப்பாக செம்ம தான் இருக்குது. டவுட்டே இல்லாத படம். இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மியூசிக் சொல்லவே தேவையில்லை, பட்ட வாய்ப்பு இருக்காது. பாண்டியராஜ் சார்கிட்ட இன்னொரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய படங்களே வந்து ஈஸியாக வந்து ஒரு எஃப்எம்ல வச்சு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அசிஸ்டன்ட்டோட ஃபர்ஸ்ட் படம், ஸோ அது வந்து அந்த அந்த ஒரு சத்தியம் தியேட்டரில் பண்ணால் அது செம்மையாக இருக்குன்னு சொல்லி செலவை பற்றி கவலைப்படாமல் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு பாண்டியராஜ். ஒரு பட்டறையிலேருந்து நிறைய நடிகர்கள் உருவாகி இருக்காங்க. இந்த வள்ளிகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைவார். இந்த படம் உண்மையிலேயே செமையாக தான் இருக்குது. ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு அந்த டைரக்டரை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த விதத்தில் பாண்டியராஜ் சாருக்கு நான்
மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய உழைப்பாளி வள்ளிகாந்த். அவர் உடம்பு மேல பஸ் இருக்கும், நம்மளோட வேகமாக ஓடுவார். ரோட்ல ஒரு பொருள் போய் எடுக்க சொன்னா என்னோட முன்னாடி வேகமாக ஓடுவார். அந்த மாதிரி பெரிய உழைப்பாளி. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் என்னோட ஜூனியர் சொல்றதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. அவரோட பீஸ் என்னோட ஸோ அந்த படம் வந்து வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாமே செம்மையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜிவி சாரோட ஆல்பம் தான். ஜிவி சார் தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்குது. செம படத்தோட எடிட்டர். இது எனக்கு 3வது படம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜிவியை நீங்கள் ஒரு புது கெட்டப்பில் பார்க்கலாம். கெட்டப்னு சொல்கிறத விட புது கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருக்காரு. சமையலில் வந்து பசங்க ப்ரொடக்ஷன்ஸு செம மூவிலேருந்து ஒரு சாங் பண்ணியிருக்கேன், நெஞ்சே நெஞ்சே அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஜிவி பிரதர் கூட வந்து அவருடைய ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வெயில், அப்புறம் அங்காடி தெரு, அப்புறம் டார்லிங், எங்கள் கோம்போ எல்லா சாங்குமே ஹிட்டு தான். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோட நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.